எல்லோருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் எனது அருமை அப்பான்னு தான் சொல்லுவேன். டாக்டர் ராதாரவி அவர்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தில் மற்றும் இயக்குனர் அரவிந்த் சிவன் ரொம்ப நன்றி. மற்றும் என்னோட நண்பர் பிரசன்னா, நான் அவர் வந்ததுதான் ஸ்பெஷல். பிரசன்னா நான் எப்பவுமே கூப்பிடுவேன். அவருக்கு பிஸியா நடிக்கவும் போறாருன்னு கேள்விப்பட்டேன். பாடறாரு, அஸ்ட்ராலஜர், ஜோசியை நல்லா பார்ப்பாரு, நிறைய ஜோசியம் பார்ப்பாரு. எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. சந்தோஷம், வரைக்கும் நம்புறேன். சிறந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, மார்னிங் தான் ஃபோன் பண்ணேன், வந்துருங்க பிரசன்னா அப்படின்னு. கண்டிப்பா வந்துருங்க, அவருக்கு நன்றி சொல்றேன். மேலும் அம்பிகா எம்பையர் ஹோட்டல் ஜிஎம் அவர் வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. மேலும் என்னோட படத்தோட சவுண்ட் டிசைனர் கருணை சார் வந்திருக்காரு. கேள்விப்பட்டிருப்பீங்க, மைனா, கும்கி, பிரபு சாலமன் சாரோட அத்தனை டால்பி சவுண்டிங் ஃபுல்லா சார் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து கும்கி பண்ணியிருந்தேன் நான் நேற்று. இந்த பாட்டோட பைப்பாங்க வந்து கும்கி 2 போயிருந்திருக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சொல்ல மாட்டேன் அதை பத்தி, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் என்னோட மேடையில் இருக்கும் இந்த பாடல் பாடிய லக்ஷ்மி, அவங்க என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங்ல ஒரு ஸ்டுடியோல நின்று பாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயப்படாம பாடினாங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் தான் என்னோட கம்போசிங்ல நான் வந்து அவங்க பாட வச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி அவங்களும் வந்து பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரானரி வாய்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க, இவங்க என்ன பெரிய சிங்கர் பாட வச்சுங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ட்ரம்பர் பேர் கேட்டார், யாரு பெரிய சிங்கர் பாட வச்சுங்க அப்படின்னு. அதனால அவங்களுக்கு இந்த மேடையில வாழ்த்துக்கள் சொல்றேன். 2 அதே மாதிரி ஹீரோ மதன் மற்றும் கிருத்திகா, மதனும் சரி அவர் கார்த்திக்கும் சரி, ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஷூட்டிங்க்கு 1 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னோட ஏடிஸ் கிட்ட பேசிட்டு என்னென்ன பண்ணணும், இது பண்ணணும், என்னென்ன காஸ்டியூம் அதெல்லாம் சொல்லி, அதே மாதிரி மெயினா கொடைக்கானல்ல அங்க பார்த்ததுல லைவ் ரெயின், அது நிஜ மழை. நாங்க எதுவும் மழையில செமையா வந்துட்டாங்க. நான் வந்து கேமராமேன் கிட்ட சொன்னேன், எப்படியா மழையில எடுக்க போறேன்னு கேட்டேன். சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். அதனால பெரிய ஒரு இயக்குனர் வாயிலிருந்தே வந்துச்சு ஒரு டிஓபி எக்ஸலன்ட் அப்படின்றதுக்கு காரணம். நீங்க பார்த்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே ரெயின் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஆஃப் பிஜிஎம் முடிஞ்ச உடனே ஃபுல்லா மழை தான். அந்த மழையில வந்து கம்போஸ் பண்ணி நான் சொன்ன என்ன வேணுமோ அதை எடுத்து ஃபியூச்சர்ல என்னோட நெக்ஸ்ட் படத்துல அவர் முக்கியமா பிளே பண்ணுவார்னு இங்கே நான் சொல்றேன்.